ட்ரெய்னிங் பத்தவில்லை, சொல்வதெல்லாம் உண்மை வீடியோவை பரப்புங்கள். மீம்ஸ் தம்பிகளுக்கு அன்னபூரணி அரசு அம்மா திடீர் கோரிக்கை. என்னன்னு பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகி தற்போது சாமியார் அவதாரம் எடுத்திருக்கும் அன்னபூரணி என்ற அன்னபூரணி அரசு அம்மா நித்யானந்தாவுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு சச்சங்கம் செய்து வருகிறார். இந்நிலையில் தான் உலக ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதால் தான் பேசிய சொல்வதெல்லாம் உண்மை என்ற வீடியோவை அதிகம் பரப்ப வேண்டும் என மீம்ஸ் தம்பிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் கடந்த சில ஆண்டுக்கு முன்னர் மிகவும் பிரபலமான அன்னபூரணி அரசு அம்மா எனும் பெண்சாமியார் தன்னை ஆதிபராசக்தியின் அடுத்த உருவம் என கூறி வருவதுடன் அவ்வப்பொழுது பக்தர்களுக்கு ஆன்லைன் மூலம் அட்வைஸ் கொடுத்து பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் திடீரென சாமியார் அவதாரம் எடுத்தார். அப்போது முதல் நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டும் அதனை கண்டுகொள்ளாமல் ஆன்மீக சேவை ஆற்றி வருகிறார். தற்போதைக்கு நித்யானந்தாவுக்கு அடுத்த வரிசையில் தமிழகத்தில் அதிக அளவு மக்களால் பேசப்படும் நபராக இருப்பவர் அன்னபூரணி அரசு அம்மா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் அவதாரம் நான் தான் என கூறி திடீரென பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவதாக விளம்பரம் செய்து வருகிறார். இதற்காக தனியாக இடமும் வாங்கி சாமி படங்களில் வருவது போல் வீடியோ எடுத்து பட்டி டிங்கரில் செய்த கிரீடம் சூலாயுதம் சகிதமாக தினமும் ஃபேஸ்புக்கில் வருகிறார். அவரது சேலை மேக்கப்பை பார்ப்பதற்காகவே பெண் பக்தைகள் நூற்றுக்கணக்கில் வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் நீங்கள் அவரது ஃபேஸ்புக் பக்கத்தில் சென்று பார்த்தால் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் அவரை போற்றி புகழ்ந்து கமெண்ட் செய்திருப்பார்கள். பலரோ காமெடியாக கமெண்ட் செய்திருப்பதை பார்க்க முடியும். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக அன்னபூரணியை நெட்டிசன்கள் மறந்துவிட்டனர் போல. இதனால் தனக்கு நெகட்டிவ் விளம்பரம் கூட கிடைக்கவில்லையே என நினைத்தாரோ என்னவோ மீம்ஸ் கிரியேட்டர்களை தம்பிகளே என குறிப்பிட்டு ஒரு அன்பு கோரிக்கை வைத்துள்ளார் அன்னபூரணி. இது தொடர்பாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பேசியுள்ள அன்னபூரணி, என்னை குறித்து சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யும் தம்பிகளே, உங்களுக்கு இன்னும் ட்ரெய்னிங் பத்தவில்லை. சொல்வதெல்லாம் உண்மை வீடியோவை இன்னும் அதிகமாக பரப்புங்கள். நீங்கள் நினைப்பது போல சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நடந்தது சாதாரணம் கிடையாது. அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அந்த வீடியோவின் மூலமாகத்தான் நான் வெளி உலகத்திற்கு தெரிய வரவேண்டும் என்பதற்காகவே அது ஏற்கனவே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் அரசு அவர்கள் கலந்து கொண்ட பிறகு அவரிடம் தீட்சை பெற நிறைய பக்தர்கள் வந்தனர். ஆனால் அவர்கள் நிகழ்ச்சியை விட உங்கள் தைரியம் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றுதான் சொன்னார்கள். இந்த வகையில் இன்னும் பலருக்கு நான் தீட்சை வழங்க வேண்டி இருக்கிறது. அதற்காக உலகம் முழுவதும் நான் தெரிய வேண்டும். எனவே அனைவரும் சொல்வதெல்லாம் உண்மை என்ற வீடியோவை பரப்புங்கள் என பேசியிருக்கிறார். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை சமூக வலைதளங்களில் ட்ரோல் மெட்டீரியலாக இருந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைத்தது. ஆனால் தற்போது கடந்த சில நாட்களாக அன்னபூரணியை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஃபேஸ்புக்கில் ஆள் வைத்து கமெண்ட் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் தான் மீண்டும் ஃபேமஸாக வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை அன்னபூரணி போட்டிருக்கிறார் என்று கிண்டல் செய்கின்றனர் நெட்டிசன்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.